போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களை தண்டிப்பதில் பாஜக அரசிடம் எந்த சமரசமும் இல்லை. போதைப்பொருள் இல்லாத தேசத்தை இலக்காக கொண்டு செயல்படுவதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. உத்தரகாண்டின் சமோலி பகுதியில் பனிச்சரிவில் சிக்கி தேடப்பட்டு வந்த கடைசி நபர் சடலமாக மீட்பு. மொத்தம் 54 பேர் பனிக்குவியலில் சிக்கிய நிலையில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 8ஆக உயர்வு. உத்தரகாண்டில் பனிச்சரிவில் சிக்கி சடலமாக மீட்கப்பட்ட உடல்கள் ஹெலிகாப்டரில் அனுப்பி வைப்பு. ஜோஷிமத் நகரத்திற்கு எடுத்து செல்ல நடவடிக்கை. கொல்கத்தாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய மாணவர் அமைப்பினர் போராட்டம். மேற்கு வங்க கல்வி அமைச்சரை கைது செய்ய வலியுறுத்தல். ஜம்மு ஸ்ரீநகர் இடையிலான ஹைவேயில் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிப்பு. பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு, மண் சரிவு காரணமாக சாலைகள் துண்டிப்பு. இமாச்சல பிரதேசத்தின் மனாலி பகுதியில் கடும் பனிப்பொழிவால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். பார்க்கும் இடங்களில் எல்லாம் பனி படர்ந்ததால் உள்ளூர் வாசிகளின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கொட்டி தீர்த்த கனமழை. வாகனங்களை மெதுவாக இயக்கிச் சென்ற வாகன ஓட்டிகள். உங்களின் ஆசைகள்தான் மண்புழும், எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது. பிறந்தநாள் பொதுக்கூட்ட பேச்சை எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கருத்தியல் கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய எங்களுக்குள்ள கருத்து மாறுதல் வரும், ஆனால் விரிசல் வராது. எங்களுடைய ஒற்றுமையை பார்த்து எரிச்சலோடு இதுல விரிசல் வருமானு சில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய ஆசையில தான் மண் விடுமே தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முல்லை பெரியாறின் கொள்ளளவை அதிகரிக்க நடவடிக்கை. தேனியில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்திருந்தால் 142 152 அடி உயர்த்தப்பட்டிருக்கிறோம். ஆகவே இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களால் தேர்ந்தெடுக்கப்படும். அணையுடைய நீர்மட்டம் உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். 2 எம்பிக்கள் 4 எம்எல்ஏக்களை வைத்திருந்தும் கொடியேற்ற முடியவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் வேதனை. அதிகாரிகளை செயல்பட வைக்க அரசியல் ரீதியாக வலிமை பெற வேண்டும் என்று பரபரப்பு பேச்சு. நாம சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கூடணும், நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதித்துவம் கூடணும். அப்பதான் அங்க கவனிக்கப்படும், அது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அரசியல் ரீதியாகவும் நாம் வலிமை பெறுகிற போதுதான் அதிகார வர்க்கத்தை நம்மால் செயல்பட வைக்க முடியும். இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறோம், 2 எம்பி வச்சிருக்கிறோம், நான் இன்னமும் கொடியேற்றுறது நமக்கு பிரச்சனை இருக்கு. அவ்வளவு எளிதான் நம்மளால ஒரு இடத்துல போய் கொடிய
திமுக கூட்டணி சிதறும் என்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் எதிர்பார்ப்பு நிறைவேறாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி பேரத்தை தொடங்கிவிட்டதாக கூறப்படுவது வெறும் வியூகம்தான். 4 எம்எல்ஏக்கள் இருந்தும் கொடியேற்றக்கூட முடியவில்லையே என கூட்டணியில் இருப்பதால் தான் கேட்பதாகவும் திருமாவளவன் விளக்கம். மற்ற கட்சிகளுக்கு என்ன நிலை எனக்கு தெரியாது. எங்க நிலையை நாங்க சொல்றோம், அரசினுடைய கவனத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக அதை சொல்றோம். கூட்டணியில இருந்தா கூட்டணியில இருக்கிறதுனால தான் சொல்றோம். கூட்டணியில இருக்கிறதுனால தான் சொல்றோம். அதெல்லாம் அது யூகமான கேள்வி. அந்த மாதிரி எந்த முயற்சி நாங்க எடுக்கல. சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாகவே திமுக கூட்டணி சிதறும் என்பதற்கு திருமாவளவனின் பேச்சே எடுத்துக்காட்டு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. ஒரு நெல்லிக்காய் முட்டை நாள் நெருங்க தேர்தலுக்கு அந்த உரிய அந்த நாள் நெருங்க கண்டிப்பாக பார்த்தா அந்த கூட்டணி சிதறுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஒரு முதல் கட்டமா ஒரு முதல் கட்டமா அதனுடைய குரலா இன்னைக்கு திருமாவளவன் அது உயர்த்தி அது பேசியிருக்காரு. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் 25 சீட்டுகள் கேட்க வேண்டும் என்பதே தொண்டர்களின் விருப்பம். விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு பேட்டி. இருக்கிற தொண்டர்களுடைய மனநிலை என்ன அப்படின்னா, இந்த முறை 2026ல குறைந்தபட்சம் ஒரு 25 தொகுதிகளாக நம்ம திமுக கூட்டணியில பெற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் கீழ்மட்டத்தில் இருக்கு. எல்லா இடங்களையும் இருக்கு. பெற வேண்டும். திமுக கூட்டணியால் திருமாவளவன் நொந்து நூலாகிவிட்டார். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். கொண்டு வரதுக்கு போராடி தான் பெற வேண்டியதாகும். திருமாவளவன் நொந்து நூலாய் போயிட்டார். கூட்டணின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிறதுனால அவருக்கே இப்ப அவர் எப்படி இந்த திருமாவளவன் இப்படி ஆயிட்டார்ன்ற மாதிரி எல்லாரும் மக்கள் நினைக்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக கூட்டணியில்தான் விசிக இருக்கும். முதலமைச்சர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திலேயே திருமாவளவன் உறுதிபட தெரிவித்துவிட்டதாக அமைச்சர் ரகுபதி விளக்கம். இல்லங்க, 2 நாளைக்கு முன்னால நல்லா தெளிவா சொல்லிட்டார். இந்த கூட்டணி தான் தொடரும். இதுதான் இந்தியா கூட்டணி தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். இந்த கூட்டணி முன்னெடுக்கின்ற கொள்கைகள் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற கொள்கைகளாக அமையும் என்றெல்லாம் வலியுறுத்தி சொல்லியிருந்து தலைவர் தளபதியினுடைய தலைமையில இயங்குகின்ற கூட்டணிக்கு தன்னுடைய முழு ஆதரவையும் தெரிவித்திருக்கின்றார். வழக்கு விசாரணையில் இருக்கும் போதே பாலியல் குற்றவாளி என்பதா? நடிகை அளித்த பாலியல் வன்கொடுமை புகார் குறித்த கேள்விக்கு சீமான் டென்ஷன். தெரியுதுல்ல, விசாரணைன்னு தெரியுதுல்ல, நீ எப்படி முடிவு பண்ண பாலியல் குற்றவாளின்னு? உன்னை யார் அப்படி பேச சொல்றது? வழக்கை தொடுத்தது நான். வழக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ள நீ ஒரு பாலியல் நீங்கள் ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்ல நீ யார்? நீ யார்? தன்னை பாலியல் தொழிலாளி என்று கூறிய சீமான் நன்றாகவே இருக்க மாட்டார் என்ற சாபம். தான் சிந்தும் கண்ணீர் அவரை சும்மா விடாது என்றும் பாலியல் புகார் கூறிய நடிகை கண்ணீர் வீடியோ. நான் பாலியல் தொழிலாளியா? பாலியல் தொழிலாளியாடா நான்? டேய், இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா. இந்த நொடியிலிருந்து நீ எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போறேன் பார். பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு எங்க அக்கா வச்சுட்டு பெங்களூர்ல தச்சிட்டு கிடப்பேனடா. நாசமா போவடா, நீ நாசமா போவடா. என்னோட கண்ணீர் உன்னை என்ன பண்ண போது பார். உன்னை என்ன பண்ண போது பார். மாதம் 30,000 பணம் தர வேண்டும் என்று மிரட்டினார். தன் மீது பாலியல் புகார் கூறிய நடிகை மீது சீமான் குற்றச்சாட்டு. பேர் என்ன சொல்லுவீங்க? அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? பழகிறது, அப்புறம் வெளியில் போய் வம்படியாக வழக்கு கொடுக்கறது, அது மிரட்டி பணம் கேட்குறதுன்னா இங்கே பாருங்க, அதிகபட்சம் அவள் வச்ச கோரிக்கை என்ன? எங்கள் அண்ணன்ட்ட போய் எங்கள் மூத்தோட்ட இறந்து போயிட்டார், மாதம் 30,000 கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு. இந்த வார்த்தை எங்கள் அப்பா கேட்டார். எங்கள் அப்பா பாரதி, டேய் என்ன தாண்டா மைன் அவளுக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, 30,000 கொடுத்தா அவள் சொல்கிறா, உன் மருமகனை சோத்தில் வெஸ்த போட்டு கொல்லுவா, பரவாயில்லையா? அப்படியா நான் சொன்னோம் அப்படின்னு. இதுதான் சொல்லுவேன்.
சொந்த ஊரில் விலை போகாதவர் என அண்ணாமலை குறித்து செந்தில் பாலாஜி விமர்சனம். அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட சொந்த ஊரில் விலை போகாத ஒரு ஆடு வெளியூர் சந்தைக்கு சென்று, தம்பி இது உங்க ஊர் மட்டும் இல்லை, எங்க ஊரும் பெரியார் மண் தான், உனக்கு அங்கேயும் வேலை இல்லை இங்கேயும் வேலை இல்லை, தமிழ்நாட்டில் இனி எங்கேயும் வேலை இல்லை. அண்ணாமலை வாழ்க்கை முழுவதும் செருப்பு போட முடியாது என்றும் விமர்சனம். கதையை சொன்ன பெரியார், அண்ணா, கலைஞர் வழி ஆட்சி நடத்துகின்ற அன்பு தளபதி, போற்றுதலுக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மண்ணில் இனி வாழ்நாள் முழுக்க உன்னால் செருப்பே போட முடியாது. வாழ்நாள் முழுக்க உன்னால் செருப்பே போட முடியாது. செருப்பு நான் போடாமல் இருக்கிறேனே தவிர தான் ஜெயிலுக்கு செல்லவில்லை. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதில். செப்பல் போடாம தான் இருக்கேன், ஜெயிலுக்கு போலி அல்லனே. ஜெயிலுக்கு போனா தானே தப்பு. மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரான்னு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துகிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேட்கிறாங்க. அதனால ஜெயிலுக்கு போறதானே தப்பு, செப்பல் போடாம இருக்கிறது என்ன தப்பு? அதனால 2026 நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. வரும் 4ஆம் தேதி கொண்டாடப்படும் ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தினம். விருதுநகர் மாவட்டத்திற்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு அரசுக்கு அண்ணாமலை கோரிக்கை. விகிதாச்சார ரீதியில் தொகுதி மறுசீரமைப்பு என்றால் என்ன என்பதை மத்திய அரசு உடனடியாக தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும். தற்போதைய நிலையில் தென்னிந்திய மாநிலங்களுக்கு தொகுதிகள் குறையாது என்பதை தெளிவுபடுத்தவும் கனிமொழி எம்பி வலியுறுத்தல். பொதுத் தேர்வில் ஒழுங்கின செயல்களை ஊக்கப்படுத்த முயன்றால் தனியார் பள்ளிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். நாளை பொதுத் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் அரசு தேர்வுகள் இயக்ககம் எச்சரிக்கை. செம்மொழி இருக்கும்போது மும்மொழி எதுக்கு? சென்னையின் முக்கிய பகுதிகளில் பதாகைகள் வைத்துள்ள திமுகவினர். இம்மாத இறுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை நடத்த திட்டம். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று தகவல். தருமபுரி மாவட்டம் கர்த்தார அல்லி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த காவல்துறை. ராமநாதபுரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுடன் ஆளுநர் RN ரவி சந்திப்பு. இலங்கையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழில் பேசி ஆறுதல். மீனவர் சமுதாயத்தின் என சகோதர சகோதரிகளே, பிரச்சனைகளை நான் நன்றாக புரிந்து கொள்கிறேன். உன்னுடன் எனக்கு அனுதாபம் உண்டு. அரசியல் செய்ய அண்ணாமலை இருப்பதால் ஆளுநர் போட்டியிட வேண்டாம் என அமைச்சர் ரகுபதி காட்டம். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது மத்திய அரசின் இயலாமையை மறைக்க முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. இலங்கை சிறையில் உள்ள ராமேஸ்வரர்கள் மீனவர்கள் மற்றும் விசை படகுகளை விடுவிக்க வலியுறுத்தல். பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. மத்திய அரசு ஹிந்தியை திணித்து தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாக கண்டனம். மாநிலம் முழுவதும் ஒரு வார காலத்திற்குள் தொகுதிகள் தோறும் பொதுக்கூட்டம் நடத்துகிறது திமுக. இசைஞானி இளையராஜாவை நேரில் சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. லண்டனில் சிம்போனி இசை நிகழ்ச்சியை நடத்தவுள்ளதை ஒட்டி நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பு.
உலக அளவில் எல்லா தமிழுடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் நீங்க குடியிருக்கீங்க. இப்போ நீங்க ஜூன் 3 பிறந்தனாலே ஜூன் 2 மாத்திக்கிட்டீங்க இல்ல அப்பாவுக்காக. புதுச்சேரி வில்லியனூர் 4 முனை சந்திப்பில் அதிமுகவால் திறக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலை. ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த ஓம் சக்தி சேகர் மீண்டும் திறக்க வந்ததால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் வீட்டில் தனியாக இருந்த சிறுமிகளிடம் பாலியல் சீண்டல் செய்ததாக புகார். பள்ளி மாணவர்கள் உட்பட 5 பேர் போக்சோவில் கைது. சிவகங்கை 10 வயது மகனின் ஆசைக்காக மீண்டும் காது குத்தி கொண்ட 45 வயது தந்தை. யாரு வெண்டக்கா கம்மல்ல போடு, பணக்கார மாமங்க யாரு வைரத்தில் லோலாக்கு போடு, வலி ஏதும் இல்லாம துளி ரத்தம் சிந்தாம தோடு போடு, சித்தப்பு பெரியப்பு சீரோ. காதுகுத்து விழாவில் நிகழ்ந்த சுவாரஸ்ய சம்பவம். நாகை மாவட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நெல் கொள்முதல் பணி மீண்டும் தொடக்கம். 2 நாட்களாக பெய்த மழை ஓய்ந்ததை அடுத்து அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் பணிகள் மும்முரம். தமிழ்நாடு முழுவதும் நாளை தொடங்குகிறது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. சுமார் 8 லட்சம் மாணவர்கள் எழுதும் வகையில் 3316 மையங்கள் அமைப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. பரவலாக திடீரென பெய்த மழை காரணமாக குளிர்ந்த சூழல். நெல்லை மாவட்டம் அம்பை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 நாட்கள் பெய்த கனமழை எதிரொலி. மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் செல்ல தடை. குற்றாலம் பேரருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் காட்டாற்று வெள்ளம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மழைநீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். அறுவடைக்கு தயாரான நிலையில் நீர் சூழ்ந்ததால் விவசாயிகள் கலக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து ஆம்னி வேன் மீது மோதி விபத்து. விபத்தின் பதைபதை பூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. தென் மாவட்டங்களிலிருந்து தாம்பரம் வரை செல்லும் அரசு பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும். வரும் 4ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வர உள்ளதாக அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. விடுமுறை தினத்தை முன்னிட்டு தமிழக சுற்றுலா இடங்களில் மக்கள் பொழுதுபோக்கு. குடும்பத்துடன் சென்று மகிழ்ச்சி. அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழி ஆங்கிலம்தான். பன்மொழி சேவைகள் குறித்த முன்னாள் அதிபர்
கிளின்டனின் ஆணையை ரத்து செய்து அதிபர் ட்ரம்ப் உத்தரவு. அமெரிக்க அரசு நிர்வாகத்தில் எலான் மஸ்க் தலையிடுவதற்கு கடும் எதிர்ப்பு. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு வெளியே பதாகைகளை ஏந்தி மக்கள் ஆர்ப்பாட்டம். ரமலானை முன்னிட்டு விழாக்கோலம் பூண்டுள்ள கத்தார் நாட்டின் தோஹா நகரம். பல்வேறு பகுதிகளில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கரைபுரளும் உற்சாகம். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி 249 ரன்கள் குவிப்பு. நியூசிலாந்து அணிக்கு 250 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயம். நியூசிலாந்து அணியுடனான போட்டியில் ஸ்ரேயாஸ் ஐயர் அரை சதம் கடந்து அசத்தல். அணியை சரிவிலிருந்து மீட்கும் வகையில் 79 ரன்கள் குவித்த நிலையில் அவுட் ஆனார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள கோவில்களில் குடமுழுக்கு பெருவிழாக்கள் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கோபுர தரிசனம். திருச்சி மாவட்டம் இனாம் சமயபுரம் ஆதிமாரியம்மன் கோவில் மாசி தேரோட்ட விழா. திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு.